வணக்கமில்லை. சேலம் மாவட்டம் செவ்வாய்ப்பேட்டை அருகே வண்டிக்காரன் நகரைச் சேர்ந்தவர் தான் மணிகண்டன். இவர் ஆட்டோ ஓட்டிட்டு வராரு. இவருடைய மனைவி தான் பிருந்தா. இந்த தம்பதிகளுக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் இருக்காங்க. பிருந்தாவுக்கு கணவனின் தம்பியான யுவராஜுடன் தவறான தொடர்பு ஏற்பட்டிருக்கு. இதனால் அவர் இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்து வந்திருக்காங்க. இதனை அறிந்த மணிகண்டன் தன் மனைவியான பிருந்தாவை கண்டிச்சிருக்காரு. இதனால் கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கு. இதன் காரணமாக கணவனையும் 2 குழந்தைகளையும் விட்டுவிட்டு தான் கொழுந்தனோடு பிருந்தா ஓடி போயிட்டாங்க. எங்கே போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு மணிகண்டனுக்கு தெரியவில்லை. மனைவியையும் தன் தம்பியையும் பல இடங்களில் தேடி பார்த்துருக்காங்க. ஆனால் கிடைக்கவே இல்லை. அதன் பிறகு தன்னுடைய 2 குழந்தைகளை அவர் தான் வளர்த்துட்டு வந்திருக்காரு. இந்த நிலையில் தான் ஒரு வேலை விஷயமாக சேலத்திலிருந்து நாமக்கலுக்கு மணிகண்டன் வந்திருக்காரு. மணிகண்டன் தன்னுடைய இருசக்கர வாகனத்தில் வந்துட்டு இருக்கும்போது நாமக்கல் மோகனூர் சாலையில் தன்னுடைய மனைவியான பிருந்தா தன் தம்பியோட இருசக்கர வாகனத்தில் செல்றதை பார்த்துருக்காரு. இதனை பார்த்த மணிகண்டன் அதிர்ச்சி அடைந்து உடனடியாக பிருந்தா சென்ற அந்த இருசக்கர வாகனத்தை வழிமறித்து நின்று இருவர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்காரு. இருவருக்கிடையே ஏற்பட்ட இந்த வாக்குவாதமானது ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த மணிகண்டன் தான் மறைத்து வைத்திருந்த ஸ்க்ரூ டிரைவரை எடுத்து பிருந்தாவுடைய தலையிலேயே ஓங்கி குத்திருக்காரு. இதனால் வலியால் துடித்த பிருந்தா சாலையில் சரிந்து இரத்த வெள்ளத்தில் துடிச்சிருக்காங்க. பின்னர் அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் ஓடி வந்து அவரை உடனடியாக 2 வீலரில் ஏற்றிச் சென்று தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிச்சிருக்காங்க. அங்கு வந்து போலீசார் உடனடியாக மணிகண்டனையும் கைது செஞ்சிருக்காங்க. அவரை காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்து தற்போது அவரிடம் தீவிரமான விசாரணை மேற்கொண்டு வராங்க.